வைத்தார். தென் திசை நோக்கி வந்த வீரர்களுள் நானும் ஒருவன். இங்கே அசோகவனத்தில் சீதை உன்னால் சிறை வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டேன். சுக்ரீவன் சொல்லி அனுப்பிய செய்தியை உன்னிடம் நேரில் சொல்ல விரும்பினேன். உன் வீரர்களை வரவழைத்து அவர்கள் என்னை உன்னுடைய சபைக்கு அழைத்துச் செல்வதற்காக அசோகவனத்தில் ஒரு சிறு சலசலப்பை உண்டாக்கினேன். நான் எதிர்பார்த்தபடி வந்த வீரர்களோ என்னுடைய உயிருக்கு ஆபத்து நேரிடும்படி நடந்து கொண்டனர். தற்காப்புக்காக அவர்களை நான் கொல்ல நேர்ந்தது. பிரம்மாஸ்திரம் மட்டுமல்ல, எந்த அஸ்திரமும் என்னை ஒன்றும் செய்யாது. உன்னை காணும் விருப்பத்தாலேயே அஸ்திரத்தில் கட்டுண்டவன் போல் அடங்கி வந்தேன். சுக்ரீவன் ஜானகியை மீட்டுத் தருவதாக ஸ்ரீராமனுக்கு பிரதிஜை செய்துள்ளார். ஆகவே நீ தேவியை அழைத்து வந்து ராமனிடம் சேர்ப்பித்து விட வேண்டும் என்று சொல்லச் சொன்னார். இல்லையேல் அழிவுக்கு ஆளாக நேரிடும் என்பதையும் தெரிவிக்குமாறு சொல்லியிருக்கிறார் என்று ஆஞ்சநேயர் கூறினார். இதை கூறிவிட்டு மாருதி சபையில் கூடியிருந்தவர்களை பார்த்தார். இந்திரஜித் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தான். அவன் கையில் பிடித்திருந்த தனுசு நழுவி மடிமீது சாய்ந்திருந்தது. ராவணனின் முகத்திலே தென்பட்ட கடுமை அவன் மிகவும் கோப ஆவேசத்தில்